ராமசாமி அவருடைய கருத்தையும் ஏற்றலாம். தமிழ் பற்றாளருங்கிற வேடத்தை அப்படியே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கலைச்சிட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான எல்லைக்கு பிரதமருடைய பரப்புரை போகுதுன்னு அவர் கவலை தெரிவிக்கிறார் திரு ரவிக்குமார். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் கட்சியை சார்ந்த விசிகேன்ல திமுகவை சார்ந்த தலைவர்கள் வந்து இங்கே சில மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து நாய்க்கறி தின்றவங்க, இல்லை சிலர் வந்து இந்த வேலையை தான் பண்ணுறவங்க அப்படின்னு இழிவாக பேசும்போது அந்த கட்சியிலேருந்து யார் எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. இங்கே ஆனால் கான்டெக்ஸ்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி சென்டென்ஸும் அடுத்த சென்டென்ஸும் என்னன்னு சொல்லணும். என்ன சொல்கிறாங்க? ஒடிஷாவோட ப்ரைடு அதோட மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்றது முன்னாடி சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ், பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்க இருக்க ஒரு இளைய ஒடிசாவை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் அப்படின்ற பெருமை. அப்படின்ற போது ஒடிசாவோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு கேலியான ஒரு கமெண்ட் இல்ல. அதான் நீங்க கேட்ட லைனையும் படிச்சிருங்க சார். எங்க தப்பா இன்டர்பிரட் யார் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? தப்பான இன்டர்பிரேஷன் நான் எங்கன்னு சொல்றேன். இங்க தமிழ்நாட்டில் இருக்கவர்கள் வந்து தமிழ் நாட்டில் பிறந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், தமிழ்நாட்டில் அந்த கான்ஸ்டன்சில கண்டெஸ்ட் பண்ணணும்னா கூட அவர்கள் வேறு ஊராளா இருக்கக்கூடாது அப்படின்னு அங்க இருக்க கேண்டிடேட்ஸ் பேசலாம், அங்க இருக்க ஆட்சி தலைவர்கள் பேசலாம், கட்சி தலைவர்கள் பேசலாம். ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு ஒரிசாவை சார்ந்தவர். ரெண்டு அடிப்படையான கேள்விகள் முன்வைக்கப்படுது சார். ஒன்னு, கேன் தமிழியன் ரூல் ஒடிஷா? இந்த கேள்வியை யார் முன்வைக்கிறா? பிரதமர் முன்வைக்கிறார், வைக்கிறார், அந்த கேள்வி முன்வைக்கிறார். ரெண்டாவது, இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறார். இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? ஏன்னா மக்களோட வாய்ஸ் என்ன அப்படின்றத அவர் எதிரொலிக்கிறார். மக்கள் வந்து நாங்க ஒடிசாவை சார்ந்தவர், தமிழ்நாட்டில் இந்த சாவி இருக்குன்னு சொல்றாங்களா? அது பிரதமருடைய குற்றச்சாட்டு. மக்கள் ஒரிசாவில் இருக்கும் மக்கள் எங்களோட தலைவர் எங்கள் தலைவராக இருக்க வேண்டும், அவர் எங்க கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும் மட்டும்தான் மக்கள், வேற யாரும் மக்கள் கிடையாது. அப்சல்யூட்லி. என்ன வாக்கு போடும்போது அவர்களோட ரிசல்ட் என்ன அப்படி நமக்கு தெரியும். அது ஓகே, அது மக்களோட மேண்டேட்டை நம்ம மதிக்க போறோம் சார். ஆனா அது அங்க ஆட்சியில இருக்கிற பிஜு பட்நாயக் கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு வாக்களித்தவங்க மக்களே கிடையாது. அவங்கெல்லாம் மக்களே கிடையாதுங்க. அவங்க எல்லாம் சரிங்க சார். வர முதல் கட்ட கருத்தை மட்டும் கேட்டு வந்துடுறேன். எஸ் ராமசாமி, மன்னிக்கணும். ஏன்னா எனக்கு இன்னும் வருத்தம் என்ன அப்படின்னா, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி அந்த மாதிரி மக்களை வந்து சொல்றது அப்படின்றது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. மக்களோட இம்ப்ரெஷன் இன்னைக்கு அவர்களோட தலைவர், அவர்களோட முதலமைச்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் சார். நீங்க மக்களுடைய எண்ணத்தை சொல்கிறேன், மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறேன் வரைக்கும் சரி சார். மக்கள் அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கு, பூரி ஜெகநாதருடைய கோவில்ல இருக்க பொக்கிஷத்துடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாங்களா? எந்த மக்கள் சொல்றாங்க? பிரதமர் சொல்றார். பிரதமர் சொல்லும்போது பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஸ்பெசிபிக்கா பின் பாயிண்டா சொல்றாருன்னா என்னன்னு புரியணும். அப்ப எங்க இருக்குன்னு சொல்லட்டும். சிமிலி இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து பேசணும் தான். ஒரு 4 சென்டென்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சென்டென்ஸும் அதுக்கு தான் சொன்னேன். 4 சென்டென்ஸுமே நீங்க படிங்க, நாம புரிஞ்சு போன்றேன். நான் எனக்கு என்னன்னா, நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் அசெம்பிளி எலெக்ஷன் is an election of this assembly election is an election of Odisha's pride. Can a Tamil rule Odisha? Can a Tamil Babu run Odisha? Run Odisha. I assure you, if you form a BJP government, a young chief minister of Odisha, a chief minister who speaks Odisha will rule here. Okay. இப்ப பிஜேபி ஒரு மாநிலத்தை சார்ந்த அவர்கள் தான் அந்த மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லுதா? இல்ல, வேறு மாநிலத்துல ஆட்சி பொறுப்பு வரக்கூடாதுன்னு சொல்லுதா? அது கிடையாது. அந்த கேள்வி என்ன? இங்க ஸ்டேட்மென்ட், நீங்க கேள்வியை சொல்லுங்க. நீங்க அந்த கேள்வியை படிங்க. முதல் கேள்வியை மட்டும் சொல்லுங்க. தமிழியன் ரூல் ஒடிஷா அப்படிங்கிற கேள்வியை அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் மக்கள் கேட்கலாம் சார். கேக்குறாங்கன்னு வெச்சுப்போம். கேக்குறாங்களாங்கிறது தெரியாது. ஒண்ணும் இல்ல. ஆனா பிரதமர் கேக்குறாரு பரப்புரையில. அவருக்கு உரிமை இருக்கலாம். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, உரிமை எல்லாம் இல்ல. ரொம்ப அடிப்படையில நான் கேக்குறது பிஜேபியோட ஸ்டாண்ட் அதுவா? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மக்களோட வாய்ஸ் இதுவா இருக்கு, அது ஒரு பிரதமர் பிரதிபலிக்கிறார் அப்படின்றது இங்க இருக்க இது கட்சிகளுக்கு அது தவறாக தெரிகிறது. பிரதமர் அதை கேள்வி கேட்கும் போது, நான் இந்த நாட்டில இருந்து வரேன், இந்த மாநிலத்திலிருந்து வரேன், இங்க இருக்க மக்கள் வந்து இவர் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற போது நான் வாக்கு கேட்கும் போது அவர்கள் எனக்கும் வாக்கு போடணும் அப்படின்னா என் கட்சியில இருந்து நான் யாரை நிறுத்தணும்? நான் வந்து யாரை நிறுத்தணும் அப்படின்னா இல்ல, நான் நீட்சியா என்ன வந்துருன்னா, அவர் ஒரு விஷயம் சொன்னார், குறிப்பிட்டு சொல்ற, இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழ் பிரதமர் வருவார், தமிழ்நாட்டை சார்ந்தவர் வருவார் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா? இப்ப அடுத்ததா, இப்ப தமிழர் ஒருத்தர் இந்தியாவுக்கு பிரதமரா வரலாமா? அது சரியா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன? அப்படிலாம் கேள்விக்குள்ள போவீங்களா? அது நியாயமா? என்ன பிரச்சனை? என்ன சொல்றாரு அப்படிங்கிறாரு ரவிக்குமார்.
ஏன்னா அந்த மாதிரி கேள்விகளை பரப்புரையில எல்லா அரசியல் கட்சிகளும் வைக்கிறாங்க. இவர் வைக்கட்டு சார், பிரதமர் வைக்கிறதா ஜஸ்டிஃபை பண்றீங்களா? பிஜேபியோட ஸ்டாண்ட் அதுவா? அவர் வாரணாசியில போய் நிக்கும்போது ஒரு பார்வை இருக்கும் சார். பிரதமர் முதல் முறையாக வாரணாசியில போய் நிக்கும் போதும் சரி, இப்போ வாரணாசிக்கு போகும்போது சரி, குஜராத்தி ஒருத்தர் வந்து யூபியில தேடி வந்து தான் சீட்டு கேட்கிறாரு. அவரால் குஜராத்ல ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்ன ஆட்கள் இங்கேயும் இருக்காங்க. அவர் குஜராத்தை விட்டுட்டு நிக்க முடியாது சொல்றாங்க. அவரால் அவங்க ஊர்லயே ஜெயிக்க முடியாது, அவர் வேற ஊர்ல எப்படி ஜெயிப்பாரு அப்படின்றதுதான் கேள்வியே. இங்க ஒண்ணும் இல்ல, மக்கள் நினைக்கிறது எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க. 7 கோடி பேர்ல இருந்து ஒரே குடும்பத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் தான் எலெக்ட் ஆக முடியுமா? வேற யாருமே வர முடியாதா? திமுக அப்ப 1.5 கோடி பேர் வர முடியாது. தமிழ்நாட்டுல உங்களை போன்றவர்களுடைய விமர்சனம் என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய அந்த பரப்புரையை, அவர்களுடைய கொள்கையை நீங்க விமர்சிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல யார் வேணா வரலாங்க, ஆனா ஆட்சி செய்யறது தமிழர்களா இருக்கணும்ன்றாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரொம்ப சிம்பிள். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரொம்ப சிம்பிள் சார். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரொம்ப சிம்பிள். லீகலா எல்லாருக்கும் எனக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப தெளிவா ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷனலா 543 தொகுதியிலும் சரி, இந்தியால எந்த வேலை செய்யணும்னாலும் சரி, எனக்கு லீகலா நான் எது பண்ணணும்னாலும் நான் இந்தியால இருக்க எந்த மூலையில வேணா நான் பண்ண முடியும். unless and otherwise restricted by law. அது கிடையாது. அது வீக் பாயிண்ட் எனக்கு புரியுதா? ஆனா எங்க ஊர்ல இருக்கிற படிக்காத ஒருத்தன் இல்ல படிச்ச ஒருத்தனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இன்னொருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா, எங்க ஊர்ல இருக்க அரசு அதற்கான என்ன முனைப்பு செய்யணும்? அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொண்டு வரதுக்கான முனைப்பு செய்யணும். செய்யாம இல்ல எங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தேவையில்ல, நாங்க வெளியூர்ல இருக்க ஆட்களே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சா அது அரசு செய்யற தவறு. இதே மாதிரி அங்க இருக்க மக்கள் ஒரே ஒரு இந்தியா முழுக்க போறாங்க சார், அது அரசாங்கத்தோட தவறுனா மத்திய அரசாங்கத்தோட தவறுன்னு வரும். அப்படியே சொல்றீங்க? மைக்ரண்ட் லேபர்ஸ் இல்ல என் சென்டென்ஸ் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் சென்டென்ஸ் இன்னும் ரொம்ப கிளியரா நான் திரும்பி சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்காரு, அவருக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அங்க இருக்க அரசோட பொறுப்பு அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் வேலை வாய்ப்பு வராது. அதற்கான வேலையை செய்யாமல் அவர்கள் நாங்க வந்து அதை பத்தி நாங்க பாதர் பண்ண போறல, யார் வேணா இங்க வந்து வேலை பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொன்னா அது தவறான கருத்து அப்படின்றதா சொன்னேன். இதற்கு முன்னாடி நான் கிளியரா கேவியேட் பண்ணது, இந்தியா ஃபுல்லா எங்க வேணா யார் வேணா போய் வேலை பண்ணலாம் அப்படின்றது எனக்கு பிரைடு. எனக்கு வந்து நியூஸ் இது நியூஸ் 18 தமிழ்ல மட்டும் இல்லாம நியூஸ் 18 ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களை நியமிக்கலாமா? அடிப்படையான கேள்வி என்ன சார், நீங்க பல இடங்கள்ல நம்ம வந்து உதாரணத்துக்கு நிகழ்காலத்துல நம்ம மத்திய இணையமைச்சர் முருகன் சொன்னேன், அவர் எங்கேருந்து எலெக்ட் ஆயிருக்காரு. திருநாவுக்கரசர் பிஜேபியில எங்கிருந்து எலெக்ட் ஆனாரு. பல பேர் இருக்கிறாங்க ஹிஸ்டரியில. அப்போதெல்லாம் வராத கேள்வி, ஒடிசால போய் இப்ப தமிழர் ஒருவர் அங்கே வரலாமாங்கிற கேள்வியை பரப்புரையில முன்வைக்கும் போது அங்க சொல்வதற்கு வேற எதுவும் இல்ல. அப்ப அங்க ஒரு இமோஷனல் இஷ்யூ எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப அபாயகரமானது. அங்க வந்து எதிரொலிக்கிற விஷயம் அபாயகரமானது கிடையாது. அவர்கள் கட்சியில இருந்து முக்கிய தலைவர்கள் 26 வருடமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பத்ருவரி மேத்தா, அதற்கப்புறம் அங்க இப்போ பிரசன்டா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் எங்க கட்சியில எங்களோட முதலமைச்சருக்கு எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. 26 வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக கட்சி பிரச்சனை சார் இருக்கலாம் சார். அவரு அத வந்து மக்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஆக்சஸ் கிடையாது, அது ஒருத்தர் மூலமா முதலமைச்சருக்கு சாவியாக இருக்கவர் ஒருத்தர், அதுதான் பொசிஷன் அப்படின்றது. அத வந்து தேர்தல் பிரச்சாரத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான தமிழர் ஒருத்தர் முதலமைச்சராக வரலாமா, ரூல் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. இன்னொன்னு சாவி தமிழ்நாட்டுல இருக்குங்கிறீங்க, பொக்கிஷத்தோட சாவி. சார் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பான அவர் கேக்குறாரு. நான் திரும்பி சொன்ன சிமிலி அப்படின்னு ரொம்ப சிம்பிள். முதலமைச்சருக்கு ஆக்சஸ் யார் மூலமா இருக்கு? அந்த கட்சியை சார்ந்தவர்கள், மூத்த தலைவர்கள் ஒருத்தர் மூலமா தான் ஆக்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. சாவி உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நேரா சொல்லுங்க சார். விமர்சனத்தை வைங்க சார். கடமை அவசியம் இல்லையா? எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்களா? ராகுல் காந்தி என்ன மோடி சர்நேமை யூஸ் பண்ணி அந்த இதை சார்ந்தவர்கள்லாம் அப்படின்னாரு. அவரோட அர்த்தம் அதுக்கு என்னாச்சு? அப்போ நீங்க அவர் எம்பி சீட்டே போச்சு, வழக்கு தொடுக்கப்பட்ட அவருடைய எம்பி சீட்டு போச்சு சார். நீங்க சொல்ற உதாரணமே தப்புங்கிறத சொல்லுது. அப்ப இந்த பரப்புரை மேற்கொள்ள கூடாது நீங்களும் இன்னொரு வகையா சொல்றீங்க. கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்றேன் நான். ரைட், பேசலாம்.